இன்றைக்கி வந்து லூக்கா 6வது அதிகாரம் 27லேருந்து ஃபுல்லாக முடிப்போங்க. 7th சாப்டர் நான் போகலை, வெறும் இதை மட்டும்தான் நான் வந்து ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால ஜஸ்ட் அப்படியே வாசிட்டே போகலாம், வேர்ஸ் பை வேர்ஸ் பார்க்குறதுனால அப்படியே வாசிட்டே போகலாம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்போ 27லேருந்து 38 வரைக்கும் ஒரு காரியத்தை வந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ நம்ம வந்து சர்மன் ஆன் தி மவுண்ட் அப்படின்னு சொல்லி மத்தேயுல சொல்லுவோம், மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல அவர் வந்து சமனான ஒரு இடத்தில் நின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு, மலையிலேருந்து இறங்கி. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து இருக்கும்போது அவரை சுற்றி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் சீஷர்கள், மற்ற ஜனங்களும் வந்து இருக்கிறாங்க. எனக்கு செவி கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, செவி கொடுக்குற அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, தீவிரமாய் கேட்கறதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு கூட்டம், சும்மா உட்காந்து கதை கேட்கறதுக்கு இல்லை, இருதயத்தையே வந்து அவரிடத்துல திருப்பி அவர் என்ன சொல்ல வராரு, நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியோடு இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அப்போ எனக்கு செவி கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ரபிமார்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்க வந்து மற்ற இடங்கள்ல இருந்து எடுத்து அவங்க சொல்கிறது உண்டு. இந்த இடத்துல அவர் தன்னுடைய அத்தாரிட்டியை காமிக்கிறார், ஏன்னா அவர் தான் வார்த்தை. அதனால் அவர் வந்து சொல்கிறார், நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறதுல ஒரு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். லூக்கால இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லா இடத்துலையுமே அவர் பேசும்போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், அவர் வார்த்தையானவர் அப்படிங்கிறத வந்து அவர் காண்பிக்கிறத லூக்கா எல்லா இடங்கள்லையும் காட்டிகிட்டே வர்றார். சரி, நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்போ இந்த இடத்துல லூக்கா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், சத்துருக்கள், பகைக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரோமன் அஃபிஷியல்ஸ், சரியா, யூதர்களுக்கு, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சத்துருக்கள் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறது யார் அப்படின்னா, டாக்ஸ் கலெக்டர்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப கரெக்டாக இருக்கிற யூதர்கள், அதுக்கப்புறம் ரோமன் அஃபிஷியல்ஸ், இவங்கெல்லாம் தான் சத்துருக்கள். அதுக்கப்புறம் பகைக்கிறவர்கள் அவங்க. இப்போ உங்கள் சத்துருக்களை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவங்கள வந்து சத்துருக்களாக எண்ணுங்கிறீங்க. உங்களை பகைக்கிறவர்கள் அப்படின்னா அவங்க உங்களை சத்துருக்களாக எண்ணுகிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்தாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் உள்ளவங்க தான் இப்போ குரூப்பாக இருக்கிறீங்க ஒரே இடத்துல, யூதர்களும் ரோமர்களுமா புரஜாதிகளுமா வந்து இருக்கிறாங்க. அப்போ உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து எதை காண்பிக்கிறார் அப்படின்னா, தம்முடைய அன்பை வெளிப்படுத்த சொல்கிறார். ஸோ கோர் கண்டென்ட் மெசேஜ் என்ன? அன்பு. அது நம்மளுக்கு தெரியும். அதை தான் வந்து அவர் செயல்படுத்த சொல்கிறார். ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் இருந்த ரோம கிரேக்கர்கள், அதுக்கப்புறம் யூதர்கள், இவங்களுக்குள்ளெல்லாம் என்ன இருந்தது அப்படின்னா, ஒருத்தன் உனக்கு நன்மை செஞ்சால் அவனுக்கு நன்மை செய், உனக்கு ஒருத்தன் வந்து இஷ்டம் இல்லையா அவனுக்கு நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஸோ உனக்கு ஒன்று கிடைக்குதுன்னா நீ அதை திரும்ப கொடு. இதுதான் அவங்களுடைய புரிதல். இன்றைக்கும் கூட நம்மளும் அப்படியே தான் நிறைய பேர் இருக்கிறோம். நம்மளுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. இதுதான் அப்பவும் இருந்தது. அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னா அவங்ககிட்ட அன்பாக இருங்க அப்படிங்கிறது தான். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறதுங்கிறது முடியாது. நீங்கள் வந்து உங்களோட ஆக்ஷனில் நீங்கள் காமிங்க. சிநேகிக்கிறது அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் ஃபீலிங், நீங்கள் வந்து உங்களுடைய டீட்ஸில் வந்து அதை காமிக்கணும். அதுதான் அவர் சொல்கிறார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்போது உங்களை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க, நிந்திக்கிறவர்கள் அப்படின்னா மிஸ்ட்ரீட் பண்ணுறவங்க, உங்களை சபிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கர்ஸ் பண்ணுறவங்க. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி உங்களை வந்து பகைக்கிறவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களை கர்ஸ் பண்ணுவாங்க. உங்களை வந்து சபிக்கிறது வந்து ரொம்ப காமன் அந்த காலத்தில். அப்போ அவர் வந்து சொல்கிறார், உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள். அப்போ பதிலுக்கு பதில், இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு தானே இவங்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, யூதர்களும் கூட. அப்போ நீங்கள் அந்த மாதிரி நிற்காதீங்க. அதுலேயுமே இப்போ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் ஏன் அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ள வந்து ஒரு சிவில் லாவாக அது இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் வந்து தேவனுடைய பிரமாணம் குறிக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் சகோதரர்களாக ஒருவருக்கொருவர் குள்ளே இருக்கும்போது யாருக்கும் ஒரு சைடாக வந்து எல்லாரும் சரிஞ்சு போயிடக்கூடாது. ஒரு சமத்துவம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கணும். அதனால நியாயம் வந்து அங்கே இருக்கணுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அவர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற அந்த ஒரு பிரமாணத்தை வந்து கொண்டு வந்தார். ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் அந்த இடத்துலையும் அவர் மீன் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்குள்ள சமத்துவம் இருக்கணும், திக்கற்றவர்கள் ஒடுக்கப்படக்கூடாது, எளியவர்கள் ஒடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜஸ்டிஸ் அங்கே மெயின்டைன் ஆகணும். அப்போ அங்கே ஒரு லா இருக்கணுங்கிறது தான் அவர் கொண்டு
வந்தது. அப்போ அகெயின் அங்கே அவர் காமிக்கிறது என்னென்னா எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படணும், எல்லாருமே வந்து தேவனுக்கு முன்பாக சமனானவர்கள், அதனால உங்களோட அன்பு வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தேவன் அதுலேயும் காமிக்கிறார். அதை வந்து அறிந்து கொள்ளலை, அதை அப்படி லிட்ரலாக எல்லாரும் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ தேவன் வந்து சொல்லுகிறாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே கஷ்டம். ஆனால் ஒரு கிறிஸ்துவை என்னை பின்பற்றுகிறவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெளியில் என்ன காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவங்க வந்து சீஷர்கள் இப்படி இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது மற்றவர்கள் வந்து ஆச்சரியப்பட்டாங்க, இவங்களை வந்து வீக்காக பார்க்கல, இவர்கள் இப்படி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வழிபடுகிற அந்த தெய்வம், அப்போ அந்த தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லி இவரிடத்துல, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, பிதாவாகிய தேவனிடத்துல திருப்பப்பட்டாங்க. அப்போ அதற்காக தான் வந்து அவர் இந்த டீச்சிங் வந்து சொல்றார். ஸோ நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலையா, இப்போ நம்ம வந்து ரோம சோல்ஜர்ஸை வந்து நம்ம பார்க்குறோம், அவங்கெல்லாம் வந்து யூதர்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அடித்து காசு வாங்க, இவங்களுக்குரிய காரியங்களெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது, அவங்களுக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்குது, அதனால் அவங்க அத்தாரிட்டியும் அவங்க அப்யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் ரோமர்கள். அப்போ அவங்க மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்களா, நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஸோ ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளே உள்ள இருதயம், இப்போ எனக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தவங்க வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணும்போது, நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு வந்து மாறும், அவங்களை குறித்தான ஒரு கசப்பு வந்து மாறும். அப்போ என்னுடைய இருதயம் மாறும்போது நான் அவங்க மேலே வந்து ஒரு அன்பை காமிக்க நான் ஆயத்தமாவேன். ஸோ ஜெபம் அப்படிங்கிறது வந்து நம்மை மாற்றும். யாருக்கு அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய், அதாவது அந்த ரோமர்களுக்கோ நிந்திக்கிறவங்களுக்கோ இல்லை கர்ஸ் பண்ணுறவங்களுக்கோ வந்து அகெயின்ஸ்டாக நமக்குள்ளே வருகிற கசப்பை அது வந்து மாற்றும். அப்போ தான் அன்பு வந்து வெளிப்படும். அதுக்கு தான் வந்து அவர் வந்து ஜெபம் பண்ணுற சொல்கிறார். இதை வந்து எப்படி நம்மளும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்க மாறுவாங்க அப்படின்னு. நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி அவங்க மாறுவாங்கன்னா, நமக்குள்ளே ஒரு மாற்றம் வருது, நம்ம அன்பு அங்கே வந்து வெளிப்படுகிறது. ஒருத்தர் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ நம்மளும் அவங்கள அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். இது வந்து காமனாக நம்மளுக்கு புரிகிற காரியம். இதுதான் கோல்டன் ரூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே போல் உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன, பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. அப்போ பலன் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிவார்டு என்ன, நீங்கள் இது செய்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதில் அந்த கிரேக்க வார்த்தையில் அதனுடைய மீனிங் வந்து கிரேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. கிருபை, நீங்கள் என்ன கிருபையை வந்து இதில் காண்பிக்கிறீங்க, தேவன் உங்கள் மேலே வந்து கிருபையை வந்து காமிச்சு கொண்டே இருக்கிறார், உங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுனால நீங்கள் எதை காமிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது இதனால் அப்படிங்கிறது வந்து லூக்கா கேட்குறாரு. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கும் பலனன். பாவிகள், இங்கே பாவிகள்னு சொல்லுது கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள், மற்றவர்கள், அவங்களும் வந்து இதே தானே பண்ணுறாங்க, சிநேகிக்கிறவங்களாம் சேர்க்குறாங்க அப்படின்னு இதெல்லாம் நமக்கு தெரியும். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன, திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே தெரியும். இப்போ உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டு, எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டு, எத்தனை நீங்கள் அடி வாங்கினாலும் சரி, உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவிட்டு போனாலும் சரி, நீங்கள் வந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், அதுதான் பலன். கடைசியாக எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னா, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். உன்னதமானவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹோல் யூனிவர்ஸையும் வந்து சிருஷ்டித்தவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்படிங்கிறது தான் உன்னதமானவர். நீங்கள் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள் தானே, அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தானே. ஆமாம், விசுவாசம் அதுக்குள்ளேயே தான் என்ன வருது அப்படின்னு சொன்னால், மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல் எல்லாமே வருது. விசுவாசம் கீழ்ப்படிதலும் வந்து அந்த 2 sides ஆஃப் த காயின் மாதிரி. நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கீழ்ப்படியணும். நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் நம்ம விசுவாசிக்கலாங்கிறது தான் அது வந்து காண்பிக்குது. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக, என்னை மீட்டுக்கொள்ளும்படியாக அவர் வந்து வந்திருக்கிறாரு, இந்த உலகத்தில் ஜீவித்தார். அதுக்கப்புறம் என்னை போலவே அவர் வந்து பாடுபட்டார், மரித்தார், என்றும் ஜீவித்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறதுங்கிறது வந்து ஜஸ்ட்டு அதுவும் ஒரு ஃபீலிங் கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஈவன் எல்கேஜி பிள்ளைங்க கூட அதை சொல்லுவாங்க, ஆமாம்
ஜீசஸ் இஸ் மை காட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஜீசஸை பிலீவ் பண்ணுறியா? ஆமாம் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ என்ன கீழ்ப்படியணும்? இப்போ இவர் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார்ல, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றதை நீங்கள் செய்யும்போது, உங்களுடைய ஆக்ஷன்ஸில் நீங்கள் காமிக்கும்போது, இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதை செயலில் செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தும் போது தான் நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகளாய் எண்ணப்படுவீர்கள். மற்றவங்களும் அதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. தேவன் எல்லாருக்குமே நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள், அது எந்த ரிலீஜனில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே போல் இங்கே இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கும் சரி, துரோகிகள் அப்படின்னு சொல்லும்போது துன்மார்க்கர், விக்கெட் பீப்புள், அவங்கள குறிக்குது. அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையானவர்களே தேவன் தான் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் அப்படி நன்மை செய்கிற போது நீங்களும் அதை செய்யணும்ல அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். அப்போது தேவன் அவ்வளோ பெரிய தேவன், அவர் துரோகிகளுக்கு நன்மை செய்கிற போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். துரோகிகளுக்கு நன்மை செய்கிறது அப்படிங்கிறது இரக்கம் அப்படிங்கிறத இந்த இடத்துல லுக்கா காமிக்கிறார். அப்போ துரோகிகளுக்கு நன்மை செய்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு காரியம் நம்மளுக்கு. ஆனால் தேவன் அதை தன்னுடைய இரக்கத்தினால் எனக்கு காண்பித்திருக்கிறார், என்னை பாவத்திலேருந்து விடுவித்திருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அப்போ அதை நம்ம உணர்ந்திருந்தோம் அப்படின்னா நம்மளும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அறிந்துக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஸோ இதில் 3 காரியம். இப்போது ஆல்மோஸ்ட் 36 வரைக்கும், இப்போ 27லேருந்து 36 வரைக்கும் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் 2 காரியம் இருக்குல்ல, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது ஒரு சம்மரி மாதிரி அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்லிட்டு வந்தார். இப்போ அடுத்த ஒரு செட் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்லி, டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். ரெண்டாவது, டோன்ட் கண்டெம் அதர்ஸ், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள். அதுக்கப்புறம் விடுதலை பண்ணுங்கள் அப்படின்னா ஃபர்கிவ் அதர்ஸ், இல்லைன்னா ரிலீஸ் அதர்ஸ், அந்த மாதிரி. அப்போ குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இது நம்மளுக்கு ஒரு சில இடங்களில் நீங்கள் பகுத்தறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வேதத்தில். நம்ம டிசைன் பண்ணுங்கிறவங்களா இருக்கணும். டிசைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜட்ஜ் தான் பண்ணுறோம். எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, இது சரி, இது தவறு, இந்த பேசுகிறவங்க சரியானவங்களா இல்லை தெரியல அப்படின்னு. அது எதில் வரும்? கள்ளப்போதர்கள், அந்த மாதிரி ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் சொல்கிறவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். எப்படின்னா டிசைன் பண்ணுறோம். ஸோ அந்த டிசைனிங், அந்த ஜட்ஜ்மெண்ட் வேறு. இந்த இடத்துல நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஸ்பிரிச்சுவலாக எப்படி அப்படின்னா, நான் கடவுள் முன்னாடி நல்லா இருக்கிறேன், ஏன்னா இந்தந்த காரியங்கள்லாம் நான் செய்கிறேன், அவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டிங் சரி கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வீடுகளிலையும் இருக்கிறோம், சபைகள்லேயும் நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு பை நேச்சர் நம்மளுக்கு வரும், நம்ம இவ்வளோ தூரம் இருக்கிறோம், அவங்க இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இயல்பில் வருது. ஆனால் அதை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்ட் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு. இதையும் அவர் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். அதே போல் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவர் தான் ஜட்ஜ், நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இவர் சொல்கிறார். என்ன ஜட்ஜ்மெண்ட்? அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த பரிசேயர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி, ஒரு சிலரை நீங்கள் ஆக்கினைக்குரியவர்கள் அப்படின்னு அவங்க தீர்க்குறாங்க, வேர்டிக்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேர்டிக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி செய்கிறது தவறு. நம்ம அதை செய்கிறதில்ல. நம்ம ஜட்ஜ்மெண்ட்லேயே நம்ம நிற்கிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கற்று சொல்கிறார். அப்புறம் விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, மற்றவர்களை நீங்கள் மன்னிக்கணும். அப்படி நீங்கள் மன்னிக்கும் போது உங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது அப்பொழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் இப்படி செஞ்சாதான் எனக்கு இப்படியா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒன்று எதிர்பார்க்குறீங்க. அந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொன்னார். ரெண்டாவது என்னன்னா, தேவன் உங்களுக்கு இதை செய்திருக்கிறார், அதனால நீங்க செய்யுங்க
அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்போ தேவன் வந்து உங்களை குற்றவாளி என்று தீர்க்கலை, அதனால நீங்கள் தீர்க்காதிருங்க. ஸோ நீங்கள் குற்றவாளியும் தீர்க்கலை அப்படின்னு சொன்னால் தேவனும் உங்களை அப்பொழுது அப்படிங்கிறப்ப தேவனும் உங்களை வந்து தீர்க்க மாட்டார். அதே போல் தேவன் உங்களை நீங்கள் விசுவாசிக்கிற போது, தேவனை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியும் போது தேவன் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை, அப்போது நீங்களும் வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீர்கள். அதே மாதிரி உங்களை பாவத்திலேருந்து அவர் வந்து விடுதலை பண்ணினார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க. அப்போ நீங்கள் விடுதலை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை அங்கீகரிக்கீங்கன்னா, தேவன் என்னை விடுதலை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க. அதனால உங்களுடைய பாவங்களும் நீங்கள் செய்கிற தவறுகளும் கூட வந்து விடுதலை பண்ணப்படுங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் உங்களுக்குள்ள வரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து சொல்றார். இப்போ கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஸோ இது வந்து அவங்களுடைய அந்த இப்போது கோதுமை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கோதுமையை அள்ளி அந்த படியில் போட்டு அதை குலுக்கி அதை அமுக்கி அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லாக உங்களுக்கு வச்சு உங்களுக்கு வந்து தர்றாங்க. மடியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் வந்து இப்போ மடியில் நம்ம விரித்து மடியில் வாங்கிக்கிறது. ரூத்து கூட நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க வச்சுருக்கிற அந்த இதை வந்து விரிப்பாங்க. அப்போ போவாஸ் வந்து அதில் போட்டு அவங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வியாபாரி செய்கிற ஒரு காரியம். அப்போ கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் சொன்ன காரியங்களை தான் தேவன் வந்து சொல்கிறார். இது ஃபினான்ஷியலாக எந்த காரியத்தையும் இது குறிக்கலை. இது வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நியாயம் தீர்க்காதிருங்கள் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு காரியத்தை கொடுக்குறீங்க. எதை கொடுக்குறீங்க? நீங்கள் இரக்கத்தை காண்பிக்கிறீங்க, நீங்கள் அன்பை கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணலை, நீங்கள் அவங்கள வந்து கண்டம் பண்ணலை, நீங்கள் அவங்கள விடுதலை பண்ணியிருக்கிறீங்க, உங்ககிட்ட ராங்காக பிஹேவ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ இதில் எதை காண்பிக்கிறீங்கன்னா, கிருபை, தேவன் உங்களுக்கு காண்பித்த கிருபை, தேவன் உங்களுக்கு காண்பித்த இரக்கம், தேவன் உங்களுக்கு காண்பித்த அன்பு, இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கும் அது கொடுக்கப்படும். ஏன்னா அந்த முந்தின வசனத்தில் நீங்கள் இப்படி செய்தீங்கன்னா அப்பொழுது உங்களுக்கு இது செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறப்போ அந்த காரியத்தை தான் அவர் வந்து சொல்றார். அது எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா ஃபுல் மெஷரில். அதை தான் வந்து அவர் வந்து அமுக்கி குலுக்கிங்கன்னு சொல்லும்போது குலுக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வரும், அப்புறம் திரும்ப அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அது ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு வந்து அதை ஃபில் பண்ணுறாங்க. அப்போ தேவனிடத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அன்பாக இருக்கும்போது, தேவனுடைய அன்பை உணர்ந்து மற்றவர்களுக்கு நீங்கள் அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது தேவனுடைய அன்பு உங்கள் மேலே ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் மெஷரில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அழைக்கிறார்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். மத்தேயு 7:2 கொடுத்துருக்கோம் பாருங்கள். மத்தேயு 7:2, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். ஸோ அந்த அளவு அப்படிங்கிறது இல்லை கொடுப்பது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த முன்னாடி அவர் சொன்ன வசனங்கள் தேவன் சொல்லி கொண்டு வருகிற காரியங்களாம் குறிக்கிறத தவிர இது ஃபினான்ஷியலாக மணியையோ காணிக்கையோ எதையுமே வந்து இது குறிக்கல. சரி, இப்போ அதை சொல்லி முடிச்சுட்டு அவர் வந்து சொல்கிறாரு ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ, இருவரும் பள்ளத்தில் விழுந்து போவார்கள் அல்லவா. அப்போ குருடனுக்கு குருடன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் யார் குருடர். நிறைய லா ஃபாலோ பண்ணிட்டு லீகலிஸ்டிக்காக இருந்துக்கிட்டு இதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கவங்க குருடர். அவங்க நடத்துனாங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்கறது தான் கேட்குறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்களும் வந்து குருடாக தான் இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து விழுந்து போவாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம கற்றுக்கொண்டாதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும், நம்மகிட்ட வர்றவங்ககிட்ட நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளே ஒழுங்காக கற்றுக்கொள்ளாமல், நம்மளே ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல், கீழ்ப்படியாமல் மற்றவங்களுக்கு செய்ய முடியாது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து ஜீசஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன் யோர் ஹார்ட். உன் ஹார்ட்டில் என்ன இருக்குன்னு பாரு, நீ சேஞ்ச் பண்ணு, நீ முதல்ல என்ன புரிஞ்சுக்கோ. அவர் தீர்க்கதரிசிகிட்ட கூட சொல்லும்போது சொல்வார், என் வார்த்தைகளை நீ கேட்டு அதுக்கப்புறம் நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி எசேக்கியால வந்து 3வது அதிகாரத்தில் நினைக்கிறேன் அவர் சொல்வார். அப்போ எப்போவுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்கள ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டு தான் அடுத்தவங்களே வந்து பார்க்க முடியும். ஆனால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறதே எதற்காக? மற்றவர்களை உள்ளே கொண்டு வரதுக்கு தான், கனி கொடுக்கும்படியாக தான். அப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை வச்சுக்கிடணும், அவருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணணும், இதெல்லாம் வந்து அதில் வருது. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். ஸோ எவ்வளோ தான் வந்து படித்து தேவனுடைய காரியங்களை நீங்கள் என்ன செஞ்சாலும் குரு தான் வந்து மேலானவர், சீஷன் வந்து குருவுக்கு மேலாக ஆக முடியாது. இந்த இடத்துல குரு வந்து தேவன். அப்போ அவருக்கு மேலே வந்து யாரும் போக முடியாது, அவர் தான் சோர்ஸ்.
அப்போ அவருடைய சீஷன் அப்படின்னு சொல்லும்போது அவரை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும். அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே வந்து இவங்களும் செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம அப்படி தான் இருக்கணும். தேறினவன் அப்படின்னு சொல்லும்போது லூக்கா வந்து இந்த இடத்துல ஒரு மெடிக்கல் டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஒரு ஒரு போன் வந்து செட் ஆகலை, உடைந்து போயிருக்கு, அது செட் ஆகணும் அப்படின்னா திரும்ப அது வந்து ஒருங்கிணைக்கப்படுது, சேர்க்கப்படுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல அவர் சொல்கிறார். அப்போ தேறினவன் அப்படின்னு சொல்லும்போது முற்றிலுமாக ரீஷேப் ஆகிறது, நான் முழுவதுமாய் மாறணும். அப்போ மாறி தேறினவன் இவனும் தன் குருவை போல் இருக்கிறான். ரெப்ளிகேட் பண்ண முடியும். என்னுடைய ஓல்டு செல்ஃபை வச்சுக்கிட்டு என்னால் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. அப்போ நான் வந்து குணமாகணும். குணப்பட்டு தேறினாதான் நான் வந்து குருவை போல் இருக்க முடியும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவதப்படி? அப்படி இருந்தால் நீ வந்து மாயக்காரனாக இருப்ப. ஏன்னா இது அகெயின் வந்து அந்த 37வது வசனத்தை தான் வந்து சொல்லிட்டு வராரு. குற்றம் படுத்துறது, நியாயம் தீர்க்கிறது, விடுதலை பண்ணுறது, இது எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம இதை பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து அப்படி நமக்குள்ளேயே காரியத்தை பார்க்காம மற்றவங்களுக்குள்ளதை பார்க்கும்போது நம்ம மாயக்காரர். முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து போடுவாய்ங்கிறது சொல்லப்படல, எடுத்து போட வகை பார்ப்பாய். நீ முதல்ல உன்னோடதை பார்த்துட்டு அது சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ அடுத்தவங்களத பண்ணலாமா வேண்டாமாங்கிறதே நீ முடிவு பண்ணணும். ஸோ நீ ஃபர்ஸ்ட் அங்கே போகிறதே வந்து எவ்வளோ பெரிய தப்புங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்கிறார். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அப்போ இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கெட்ட அப்படின்னு சொல்லும்போது அழுகி போன இல்லை வீணா போன ஒரு ஃப்ரூட். கெட்ட மரம் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரூட்டே கொடுக்க முடியாத நிலையில் அழிந்து போன ஒரு மரம். இதை தான் வந்து இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்ல மரம் கெட்ட கனி கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஆப்பிள் கெட்டு போனதை குறித்து அவர் வந்து இந்த இடத்துல சொல்லலை. அப்போ நம்ம வந்து நம்ம விசுவாச வாழ்க்கையில் நம்ம கனி வந்து கெட்டு போயிருக்கோ அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு தேவையில்லை. நல்ல மரம் கெட்ட கனி கொடாது. மரம் வந்து தன்னாலே தான் கனி கொடுக்கறது. அந்த கனி வந்து கெட்டு போக வாய்ப்பு இருக்கு, ஆனால் கெட்ட கனியாய் வந்து அது கொடுப்பது இல்லை. அப்போ கீழே அவர் வந்து சொல்றாரு, அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மரத்துக்கு இந்த கனி தான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. அதனால அடுத்தது அவர் சொல்றாரு, முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதில்லை, நெருஞ்சி செடிகளில் திராட்சை பழங்களை பறிக்கிறதில்லை. ஒரு மரத்துல நீ வேற கனியை கொண்டு போய் இது பண்ண முடியாது. அப்போ அந்தந்த மரத்துல அந்தந்த கனியை தான் நீ வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிறிஸ்துவின் சாயலை தான் பிரதிபலிப்பாங்க. நீங்க வந்து மற்ற காரியத்தை வந்து நீங்க செய்யக்கூடாது, செய்ய மாட்டீங்க. அதை தான் வந்து அவர் சொல்ல வர்றார். அப்போது கெட்ட கனியை வந்து கொடுக்க மாட்டாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்து தவறு செய்கிறவர்கள் தான். ஆனால் நம்முடைய கனிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல கனியாக தான் அது வெளிப்படும். எப்போ அப்படின்னா நம்ம விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியும் போது. இப்போ தவறு பண்ணுகிறது இயற்கை. இயற்கை இந்த சென்ஸ் நம்ம அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது தப்பு. அது தேவன் வந்து நம்மை சுத்திகரிப்பார். ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் மாறணும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கனி வந்து நல்ல கனியாய் வெளிப்படும். நம்ம விசுவாசத்தை கீழ்ப்படிந்திருக்கும் போது அது கனி வந்து நல்ல கனியாய் வெளிப்படும். முட்செடி நெருஞ்சில் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும், வேதத்தில் அது வந்து சாபத்தை வந்து குறிக்கிறது. சாபம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது தேவனுக்கு விரோதமான ஒரு கூட்டத்திற்குரிய காரியம்னா சாபம். அப்போது முட்செடிகள் வந்து அத்திப்பழங்கள் பறிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லும்போது சபிக்கப்பட்டவர்களிடமிருந்து நீங்கள் நல்ல கனியை வந்து எதிர்பார்க்க முடியாது. அவங்க குற்றம் சாட்டுவாங்க, அவங்க வந்து நியாயம் தீர்ப்பாங்க, அவங்க வந்து விடுதலை பண்ண மாட்டாங்க, கசப்பை வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி காரியங்களை அவர் வந்து சொல்றார். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இது நம்மளுக்கு வந்து தெரியும். வாய் தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு காமிக்கிறது. நம்மளுடைய ஹார்ட்டில் வந்து கொஞ்ச நாள் வேணால் மறைச்சி வச்சுட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த வாய் வந்து அதை காண்பித்து கொடுத்துரும் நம்ம ஹார்ட் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் வந்து பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துலேருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அப்போ நான் வந்து கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் நல்ல மனுஷனாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என் வாய் வந்து நல்லதை தான் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அகெயின் குற்றப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத அவர் வந்து காண்பிக்கிறாரு. ஆக்கினைக்குள்ளாது தீர்க்கக்கூடாது அந்த காரியத்தை தான் வந்து இதில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம்.
இப்போ இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை ஆராய்ந்து கொள்ளிக்கலாம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளை இருதயம் எப்படி இருக்குது, நல்ல இருதயமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இது வந்து நம்மளுக்கு. ஆனால் இந்த இடத்துல அவர் திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு வரும்போது நம்ம எதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால், அவர் சீஷர்களும் பிற ஜனங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு. யூதர்கள் அதுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு சில புறஜாதிகளும் கூட இருக்கிறாங்க. இவங்களுக்கு மெயினாக அவர் சொல்ல வர்றது யார் அப்படின்னு சொன்னால், புறஜாதிகள் வந்து யாரை நினைப்பாங்க அப்படின்னா, ரோமன் சோல்ஜர்ஸை வந்து யோசிப்பாங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸை யோசிப்பாங்க. இந்த மாதிரி அங்கே இருக்க யூதர்கள் யாரை யோசிப்பாங்கன்னா, பரிசேயர்கள் அவங்களெல்லாம் யோசிப்பாங்க. நம்ம வந்து யாரை யோசிக்கிறோன்னா, நம்மளுக்கு சக ஃபேமிலிலேயோ இல்லை சபைக்குள்ளேயோ நம்மளுக்கு கூட இருக்கிறவங்கள நம்ம யோசிக்கிறோம். ஸோ வாசிக்கும் போது எப்போவுமே மைண்டில் வந்து அவங்க சைடில் வச்சு நம்ம வாசிக்கணும். அதுதான் நம்மளுக்கு மெயின். அப்படி வாசிக்கும் போது நம்மளுடைய லைஃப்பில் அதை அப்ளை பண்ணிக்கிறதை எடுத்துக்கலாம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன. அகெயின் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் வந்து எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறது தான் வந்து த லார்ட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது. அப்போ ஆண்டவரே ஆண்டவரே ரெப்பிட்டிஷன் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் அதை செய்யலை அப்படிங்கிறத வந்து தேவன் சொல்கிறார். அப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி வந்து இவர் நிறைய ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, சில செய்யலை அப்படிங்கிற அந்த அவர்களுடைய மனதை அறிந்து தேவன் இந்த இடத்துல வந்து அதை சொல்கிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கற்பாறை என்று மணல் அதை குறித்து சொல்கிறாரு. அதில் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன நினச்சிட்டேன்னா, நம்ம ஒரு மாதிரி ஆழமாக தோண்டி அதுக்கப்புறம் பாறைகள்லாம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு ராக்கெல்லாம் போட்டு அஸ்திபாரம் போடுறதா வந்து நான் நினச்சிருந்தேன். ஆனால் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அந்த இஸ்ரேல் அவங்களுடைய ஜியாகிரபிக்கல் இதுபடி மேலே வந்து மணல் இருக்குது. அதெல்லாம் வந்து எடுத்து ரொம்ப ஆழமாக தோண்டும் போது அங்கே வந்து பெட்ராக் அந்த பாறைகள் வந்து தென்படுது. அதில் வந்து அவங்க கெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதில் கெட்டும்போது அஸ்திரமாய் வந்து நிற்கிறது. அப்படி இல்லை, இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சும்மா மேலேயே எதுவுமே தோண்டலை, ஒன்றுமே பண்ணலை, அப்படியே கெட்டுறாங்க. ஸோ எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னால், ஆழமாய் தோண்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்வான்ட் லீகலிஸ்டிக் ரூல்ஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, பாறை அப்படின்னு சொல்லும்போது ஃபார்மாக நிற்கிற இவருடைய போதனைகள் அதில் வந்து இல்லை இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய காரியங்களை நீங்கள் கட்டி எழுப்பும்போது நீங்கள் வந்து அசைக்கப்படுவதில்லை. யாருனாலும் அந்த அன்பை வந்து நீங்கள் எப்போனாலும் வெளிப்படுத்துவீங்க. அப்படி இல்லை, எதையுமே நான் வந்து என்னுடைய ரூல்ஸ் எல்லாம் நான் அப்படியே வச்சுக்குவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, மேலே இருக்கிற மணல் நீங்கள் எதுவுமே க்ளீன் பண்ணல, அப்படியே நீங்கள் வந்து அதுலேயே உங்களுடைய காரியங்களை நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விழுந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது கடைசி ஜட்ஜ்மெண்ட் வரைக்குமே அவர் வந்து அதை சொல்கிறார். ஸோ இவ்வளோதான்.